உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எங்கடி அவளை காணோத்த. காணமா? ஈஸ்வரி அக்காவும் இல்ல. டேய், நான் போய் பாக்குறேன். வெளியில தான் இருப்பாங்க, நான் பாக்குறேன். என்னடா இது, ரெண்டு பேரையும் காணோங்கற? என்னன்னு தெரியலையேம்மா. இதான் எங்கேயாவது இருப்பாங்க. சரிம்மா, நாங்களும் தேடி பார்த்துட்டு வரோம். போடா. என்னடி, என்னாச்சு? இல்லத்த. இல்லையா? எங்க போயிட்டா? அம்மா, வெளியில தோட்டத்துல கார் பார்க்கிங்ல எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம்மா, எங்கேயுமே இல்ல. ஐயோ, அக்கா எங்க போயிருப்பாங்க? என்னாச்சு? எங்கேயும் இல்லடா. இல்லம்மா, என்னப்பா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். எங்கேயும் காணோம். என்னடா, என்னாச்சு? என்னப்பா? காணோம்னு. அப்ப கிளம்பி போயிருப்பாளுங்க. ஆமா. ஏண்டி, உங்களுக்கு தெரியாது அவங்க எங்க போயிருக்காங்கன்னு? சத்தியமா தெரியாதத்த. நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட தானே இருந்தீங்க? இல்லத்த, நாங்க அப்பவே இங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கனே தான் இருந்தோம். அவங்க மாடியில இருக்காங்கன்னு தான் நினைச்சோம். இவங்க போயிட்டாங்க, அங்கதான் போயிருப்பாளுங்க. பெரியவன் வந்தா அவனுக்கு என்ன பதில் சொல்றது? என்னடி நடக்க போகுது? அக்கா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நீங்க போய் பார்த்த உடனே பெட்டர் ஆயிடுவாங்க. கொஞ்சம் தைரியமா இருங்கக்கா. அக்கா, இப்போ அப்பா எங்க இருப்பாரு? கூட யார் இருக்காங்க? அதே ஹாஸ்பிட்டல் தானா? இருங்க, அப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். அக்கா, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, வேற யாராவது தெரியுமா? உங்க சொந்தக்காரங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. பக்கத்து வீட்டு ரவி சார் இருப்பாரு, அப்பாவோட ஃப்ரெண்டு. அவரை தான் கேட்கணும். சரி, நம்பர் இருக்காக்கா? ஹலோ, நான் ஈஸ்வரி அக்கா வீட்ல இருந்து ஜனனி பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அக்கா பேசுறாங்க. அக்கா கேளுங்கக்கா, பேசுங்க. ஹலோ ரவி சார், நான் ஈஸ்வரி பேசுறேன். அப்பா அங்க வந்துட்டாரா? அம்மா எப்படி இருக்காங்க சார்? அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா என்னாச்சு?
வராங்க. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா போயிட்டாங்க. அக்கா அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு அம்மா. என்னையும் எங்க அப்பாவையும் விட்டுட்டு அம்மா மொத்தமா போயிட்டாங்க. இப்படி ஒரு பயந்தாங்கொழிய பெத்துட்டேன்னு நினைச்சு போயிட்டாங்க. என் முகத்தை பார்க்க முடியாம கடைசியில என்ன பார்க்காமயே போயிட்டாங்க. என்ன நடு தெருல விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே நான் இப்படிதான் இருக்கணும், தனியாவே பழகிக்கிறேன். அக்கா ஏக்கா இப்படி பேசுறீங்க? நீங்களும் நானும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், போய் சேர்ந்துருவோம். அப்புறம் அப்புறம் இவளுக்கு யாரு இருக்கா? அவளுக்கு இனி அவ பசங்க தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க எல்லாரும் என்ன பொறுமைசாலி, நிதானம் சொல்லுவீங்கல்ல. அந்த குணம் எல்லாம் எனக்கு வந்ததுக்கு காரணமே என் அம்மா தான். பொறுமையா இரு, எல்லா வாழ்க்கையில யோசிச்சு நிதானமா பண்ணு. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைங்களுக்காக யோசி. இப்படி சொல்லி 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 ஏன் வெயிட் பண்ணாம போயிட்டேம்மா. நான் என்ன பண்ணுவேம்மா? அவங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு அதானே நான் இருந்தேன். அத புரிஞ்சுக்காம அவங்க மட்டும் போய் சேர்ந்துட்டாங்கல்ல. அம்மாவோட வேல்யூ இருக்கும்போது தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா எங்க அம்மா இருக்கும்போதே அவங்களோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ண இத்தனை வருஷத்துல எங்க அப்பா எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்காரு. என் புருஷனோட பிரச்சனை நிறைய ஆயிருக்கு. இவங்க தான் எல்லாத்தையும் சமாளிச்சாங்க. இத்தனைக்கும் இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. படிக்கவே இல்லை. வேற 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 நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் நீங்க எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா இவன் வந்து நல்ல பையன், இவன் பணக்காரன், நல்ல குடும்பம், அடக்கம் எல்லாம் சொல்லி அவரே முடிவெடுத்து எங்க அம்மா வாய அடிச்சுட்டாரு. ஆனா கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னோட அப்பா பக்கம் பேசி என்னோட அப்பாக்காக என் புருஷன் கால்ல விழுந்து மாமியார் கிட்ட சமாதானம் பேசி மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணது என்னோட அம்மா தான். என்னோட கண்ணிலேயே நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஒரே ஆள் போயிட்டாங்க. போயிட்டியாம்மா? இனிமே நான் யார அம்மான்னு கூப்பிடுவேன்? எனக்கு யாருமே இல்லை. யார் மடியில சாஞ்சு அழுவேன்? என்னை விட்டுட்டு போயிட்டியாம்மா? எனக்கு ஏதோ வைத்தியம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நானே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன தெரியாது. எதுக்கு எல்லாரையும் சிரமப்படுத்திட்டு? எனக்கு வாழணும்னு ஆசை இல்லை. நான் போறதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியத்தை தேடிக்கலான்னு பார்க்குறேன், அவ்வளவுதான். ராமேஸ்வரம் வரைக்கும் போகணுன்னு தோணுது. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஈஸ்வரியை என் கூட அனுப்பிச்சி வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். ஜனனிம்மா கடைசியா அவங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உனக்கு கல்யாண புடவை எடுக்க நம்ம காஞ்சிபுரம் போனோம்ல, அன்னைக்கு எங்க அம்மா என்ன கூட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் போனோம்னு வந்தாங்க. ஆனா என்ன அனுப்ப மாட்டேன். அது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போற ஐடியாவே இவங்களுக்கு இல்ல. ஆனா பாவம் அவங்க வந்து கேட்ட உடனே இந்த வீட்டு மூத்த மருமக ஈஸ்வரி வரணும் புடவை எடுக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. அவங்க கேட்ட ஒரே ஆசை, அத கூட என்னால
பண்ண முடியல. என்ன நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. பாவம், அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு தகுதி கூட இல்லாதவளா போயிட்டேன்னா. ஐயோ, இனிமே அவங்கள பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நான் இப்படி இல்லக்கா ப்ளீஸ்க்கா. உங்க அப்பாவுக்காகவாவது நீங்க வரணும்க்கா. யோசிங்க, உங்க அப்பாவுக்காக யோசிங்க. ஜனனி, அப்பாக்காக நான் என்ன ஜனனி செய்ய முடியும்? அவர் இனி தனியா தானே இருக்க போறாரு. அவரை கூப்பிட்டு என் கூட வச்சுக்க முடியுமா? இல்ல பாவம் அப்பா உங்களை சப்போர்ட் பண்றேன்னு பணம் தான் கொடுக்க முடியுமா? என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இப்படி நடு ரோட்ல நின்னு புலம்புறதே தவிர என்ன பண்ணது தெரியல. அக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா. உங்க அப்பாவுக்கு இப்போ நீங்க தேவை. ப்ளீஸ்க்கா வாங்க போலாம். வாங்கக்கா ப்ளீஸ்க்கா வாங்க. நான் என்ன பண்றது ஜனனி தெரியலையே. திருட்டு சிரிக்கி, களவாணி சிரிக்கி, ஒத்த விட்டு சிரிக்கி, எந்த அளவுக்கு அரட்டி சொல்லிட்டு போனேமா, அதை மீறி ஓடிட்டா பாத்தியா? பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன், அந்த கேப்ல போயிட்டா அவரு. நல்ல பொம்பளை செய்ய மாட்டாமா இத, ஒழுக்கம் கட்டதான் செய்வா. உன் பொண்டாட்டி ஏன் பத்திட்டுற? அவ பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தா. இதோ வந்து இறங்குனால சீம சிரிக்கி ஒருத்தி, அவதான் காரணம். அவன் உன்னையே எதிர்த்து கேட்டா இல்ல, போனா என்ன பண்ணுவேன்னு அவளாதான் இருக்கும். இதுங்க இருக்கே, இவளுங்களும் லேசப்பட்டவங்க இல்ல. இவளுகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அமுக்கு நீ மாதிரி நிக்கிறாங்க. ஐயோ அத்தை, எங்களுக்கு சத்தியமா தெரியாது. தெரியாது? புள்ள மேல சத்தியம் பண்ண. அத்தை, புள்ள மேல சத்தியமா? ஏய் இருங்கம்மா. என்னம்மா, யாரோ ஆஸ்பத்திரியில் கிடக்கிறதுக்கு நம்மளுக்கு சத்தியம் பண்ணணும் நம்ம புள்ள மேல? ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? எப்போ? சரி அண்ணே, அண்ணியோட அம்மா இறந்துட்டாங்களாம். நிறுத்துங்கம்மா, இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிய, என்ன இங்கே இடம் விழுந்திருக்கு? என்ன அந்த கழுட்டு போயிடும், அவங்க தான் சோறு போட்டு வளர்த்தாங்களா அவங்கள? இங்க பாருங்க, நீங்க கட்டிருக்கிற துணி, போட்டுருக்கிற நகை, சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் என்னது? அங்க விழுந்த அளவுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிய? நிப்பாட்டுங்கம்மா. எப்ப சொல்லுங்கப்பா. கதிரே, நிறுத்துறாம பொண்டாட்டிய நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிய? அக்கா சொன்ன மாதிரியே போயிட்டாங்களே. இவளுக்கு ஒத்து ஊதுறவங்க தாப்பா. ஆனா பண்ணது அந்த மெட்ராஸ்காரி தான். அவளை ஒரு புடி பிடிச்சேன்னா எல்லாம் சரியா போயிடும். அம்மா, இப்ப போய் எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம போகணும் இல்லம்மா, கண்டிப்பா போய் நம்ம முறை செய்யணும் இல்லம்மா. என்ன பேசுற நீ? நம்ம அண்ணனை அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காக, நம்ம வீடு போய் முறை செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய் சும்மா இருடா.
செத்த வீட்டில் பகை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லதுக்கு போலனாலும் நம்ம கெட்டதுக்கு போய் நிக்கணும்டா. என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? காலையில வாசல்ல வந்து நின்னு அந்த ஆளு எவ்வளவு சீன போட்டான். பணத்தை உடனே கேட்டு வாங்கிட்டு போயிருந்தா இந்நேரம் அந்த அம்மாவை காப்பாத்திருக்கலாம்ல. அந்த ஆளோட நோக்கமே அந்த அம்மா சாவணுங்கிறது தான். அவன் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நாம அதுக்குன்னு போனோம். டேய், காலையில நடந்ததுலாம் நம்ம வீட்டுக்குள்ள நடந்ததுடா. அது வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம போலன்னு வச்சுக்க, ஊர் பயில்கள்லாம் மொத்தமா நம்மள தப்பா பேசுவாங்கடா. என்னப்பா பேசுவாங்க? என்ன தப்பா பேசுவாங்க? பேசட்டும், அசிங்கமா தானே பேசுவாங்க. நல்லா பேசட்டுங்கிறேன். என்ன ஊர் பயிலுக்கு தெரியாதா கோயிலில் காப்பு கட்டிருக்கேன்? அதே மாதிரி பேசுறேன், பேசட்டும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன் ஞானம், நீ உன் மதனிக்காக பறிஞ்சு பேசுறீல? நம்ம சீரோட போவோம்டா. கேதத்துக்கு சம்மந்தி சீரோட போவோம், முறையாவே போவோம். போனா அந்த கிழமை சும்மா இருப்பானா? யோசிச்சு பாரு, அவனை பத்தி அவனுக்கு தெரியும்ல. வீட்டுக்குள்ள வந்தா காலை வெட்டு வேண்டாம், அசிங்கப்படுத்துவான்டா. மந்தையில வச்சு, ஊர் மக்கள் மந்தையில வச்சு, மன்னனுக்கு என்னோட வந்து வாசப்படியில் வச்சு மிரட்டவே நம்மள தெரியும்ல. இப்ப என்ன, சம்மந்தி முறை போகணும் கேதத்துக்கு, அவ்வளவுதானே. அது போகும். நம்ம ஆள் போகலனா கூட அது போகும். எனக்கு தெரியும் எப்படி அனுப்பணும்னு. அந்த இவனுக்கு ஃபோன் பண்ணு, கடம்பவனத்துக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு. ஹலோ, கடம்பவனமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு. என்னங்கண்ணா? ஏய் கடம்பா, எங்கடா இருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். சிறுவில்லிபுத்தூர்ல என் மாமியார் இறந்துட்டாங்களாம். ஐயோ. ஏய், நீ ஏன் பதற? நானே பதறல, நீ ஏன்டா பதற? அண்ணே இல்லண்ணே, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குண்ணே செய்தியை கேட்ட உடனே. இங்க பாரு, உனக்கு கேதம் சொல்றதுக்காக நான் போன் பண்ணல, உனக்கு வேலை சொல்றதுக்காக போன் பண்ணிருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ என்ன பண்ற, நேரா ரைஸ் மில்லுக்கு போ. அங்க கேசியட் இருந்து ஒரு 50,000 பணம் வாங்கிக்கோ. ஒரு பெரிய மாலையை வாங்கி கொண்டு போய் போட்டு அந்த 50,000 பணத்தை என் மாமன் கையில கொடுத்துட்டு வா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. புரியுதாடா? புரியுதுண்ணே. கொடுத்துட்டு உடனே வரணும். அங்க நின்றுக்கிட்டு சும்மா நான் வரலங்கிறக்கா ஏதாவது புறணி பேசிட்டு இருக்காத என்னை பத்தி. நீ பேசுவ, எனக்கு தெரியும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, கையை காலை வாங்கிடுவேன். அண்ணே அப்படியெல்லாம் போய் பேசுவோம் அண்ணே. போயிட்டு சீக்கிரமா வா. சரிண்ணே, போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. சரிண்ணே, வச்சிடறேண்ணே. சரி வை. மாமா மாமா மாமா, நாங்க மட்டுமாவது போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அந்த பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துடுறோம். அப்படியாம்மா? போடுமா? அவசியம் போடுமா? ஒண்ணு பண்ணுங்க, உங்க கழுத்துக்கள் இருக்கிற தாலியை கழட்டி வச்சுட்டு போங்க. என்னண்ணே? வேற வழி இல்லம்மா, அதான் ஒரே வழி. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை எல்லாம் செத்து போயிட்டாங்கல்ல, அதனால தாலியை கழட்டி வச்சுட்டு போங்க. வாய் மூடுங்கம்மா. என்னமோ உங்க வீட்டுல ஏதோ நடந்த மாதிரி ஆளாளுக்கு துடிக்கிறீங்க. செத்து போனது ஏன் மாமியாமா? நானே போகல, நானே பதறல, அப்புறம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னம்மா, ஏய் அவங்க உங்களுக்கு நேரடி உறவா? அவங்க என் மூலமா வந்த உறவு தானே. என்னமோ ஒட்டி பிறந்த மாதிரி ஆளாளுக்கு துடிக்கிறீங்களே. சும்மா ஆளாளுக்கு மண்டை குடத்துல கொடுத்து வெறுப்பேத்திட்டு இருக்கிய. என்னப்பா அது? இந்த கூத்துல இதை மறந்துட்டேன் பாரு. ஏ சக்தி, நீ இந்த அகமதாபாத்துக்கு போயிட்டு வந்துறியா? அந்த சுமித்லால் பணம் தரணும்ல, உடனே வந்து வாங்கிக்கிற சொல்றேன். கேசா தாரங்கிறேன், பெரிய தொகை, நேரில் வந்து வாங்கிக்கங்கன்றியா. போயிட்டு வந்துறியா? ஏண்ணே இப்போ எதுக்குண்ணே? இல்ல மெட்டீரியல் எடுக்கும்போது அட்வான்ஸ் எல்லாம் பேங்க்ல தானே போட்டாங்க. அப்படியா? சரி சக்தி, அவன்கிட்ட கேட்டுக்க. அண்ணா எல்லாமே அவனே சொல்லுவான். எப்போ அவனுக்கு சொல்லுப்பா, அவன் புரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா நான் அதுக்கு சொல்லண்ணே. வேற எதுக்கு சொல்ற? எப்பா எனக்கு தெரியாதாப்பா? இத்தனை வருஷமா கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கேன், தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எதை பணமாக வாங்கணும், எதை செக்காக வாங்கணும், எதை தெரிஞ்சு வாங்கணும், எதை தெரியாமல் வாங்கணும், எதை வெளிப்படையாக வாங்கணும், எதை மறைச்சு வாங்கணும்னு தெரியாதா எனக்கு? ஏன்டா படிக்கலனாலும் அண்ணனுக்கு அறிவு இருக்குடா. நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு தெரியும்டா. சும்மா இருங்க. சக்தி, நீ கிளம்புடா சீக்கிரம். அண்ணா அமௌண்ட் வர ஜாஸ்தியா இருக்கு, அவனுக்கும் பழக்கம் இல்லாத வேலை. நான் வேணா கூட போயிட்டு வந்துட்டா? ஏன்டா என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசணும்னே முடிவா இருக்கீங்களா? அண்ணா இல்லை, நேத்தாண்டா மேலே விட்டு போய் அவ்வளோ தூரத்துக்கு பாடம் நடத்தினேன். அவனுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? நான் போக சொன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும்டா. இதுக்கு மேலே யாராவது பேசுனீங்கன்னா கடுப்பாயிருவேன்.
அப்படிதான் சொல்லுவேன். ஏ நீ கிளம்புப்பா, டைம் ஆகுது, கிளம்பு. இப்போவாண்ணே? இப்பதான்ப்பா. நீ என்ன லாரிலே போற? மகேந்திரன் சொல்லி ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு போயிட்டு வாடா. போ, கிளம்பு. சாப்பிடலையப்பா? ஏமா சாப்பாடு என்னம்மா? நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்காமா? ஊரெல்லாம் சாப்பாடு இருக்குமா? காசு கொடுத்தா எங்க வேணாலும் சாப்பிடலாமா? போற வழி சாப்பிட்டுக்குருவேம்மா. ஏமாமா, என்னம்மா? இப்ப காப்பு தடை இல்லையா? எது? இல்ல சக்தியா வெளியூருக்கு அனுப்புறீங்களே, இப்ப காப்பு தடைலாம் இல்லையா? காப்பு தடை இருந்துச்சு, உடச்சிட்டாளுகளே. அப்புறம் ஆளாளுக்கு ஓட வேண்டியதான். என்ன இருக்கு அப்புறம் காப்பு தடை? என்ன இந்த வீட்டுல ஏதோ விழுக போகுது, இலகு விழுக போகுது, வேற என்ன? எனக்கு அந்த பையன் தான் திக்கு திக்குன்னு அடிக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? வேற யாரு? நான் தான். என்னை தான் தூக்க போகுது. சும்மாருமா நீ வேற. இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொட்டுறதும் நான் தான், உங்க எல்லாருக்கும் முன்னாடி சாக போறதும் நான் தான். என்னதான் பழி வாங்க போகுது? நம்ம அம்மனை பத்தி தெரியாது எனக்கு? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சும்மாறா நீ எல்லாம் ஆளாளுக்கு பேசுறீங்க. எத்தனை மண்டவழி ஒரு மனுஷனுக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும். இங்க யாரும் என்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. எத்தனை கம்பெனி போக்குவரத்து அது இது, தோழன் துருத்தி எதிரி நண்பன் அத்தனையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, என்னடா இது சை எனக்கே வெறுத்து போச்சு. இல்ல யாரோ செத்ததுக்கு இவங்க ஆளுகிறாங்க. சாகட்டுமே, செத்தாங்க தூக்கி போதைக்கு ஆள் இல்லையா? சிலுத்தூர்ல சுடுகாட்டை காட்டினா குளிய தோண்டி எவன் வேணாலும் போதப்பேன். சரிப்பா விடுங்கப்பா, விடுங்க, பேசல, விடுங்க.